அவர்தான் கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதையொட்டி அவரது நினைவேந்தல் பேரணிக்கு நீலம் பண்பாட்டு மையம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் ஏற்பாடு செய்திருந்தன. அந்த பண்பாட்டு அமைப்பின் அந்த நினைவேந்தல் பேரணியானது எழும்பூரில் உள்ள அந்த ரமணா ஹோட்டலில் இருந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் வரை அந்த பேரணி நடைபெறுகிறது. பேரணியில் பங்கேற்றிருப்பவர்கள் மற்றும் பேரணி தொடங்கி இருக்கும் அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வேண்டும், நீதி அந்த கொலை செய்யப்பட்ட குடும்பத்தினருக்கும் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஈடுபட்ட அந்த அவர்களுக்கு கடுமையான தண்டனையை வாங்கி தர வேண்டும் என்றும் இந்த கொலையில் நீதி வேண்டி பேரணியை தொடங்கி இருக்கிறார்கள். இது எழும்பூரில் உள்ள அந்த ரமணா ஹோட்டலில் இருந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் வரை இந்த நினைவேந்தல் பேரணி நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. பேரணியில் வன்முறை மற்றும் முழக்கங்கள் ஆகியவை நிகழ்ந்துவிடக்கூடாது, வன்முறை சம்பவங்கள் எதுவும் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியில் போக்குவரத்தும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் பேரணியை நீலம் பண்பாட்டு மையத்தின் இயக்குனர் பா ரஞ்சித் மற்றும் நடிகர் மன்சூர் அலிகான் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், பிரதிநிதிகள், பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த மாநில மாவட்ட பிரதிநிதிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நினைவு தின பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். நினைவு தின பேரணியில் பங்கேற்றிருப்பவர்கள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி வேண்டும் என்றும் தமிழகத்தில் அரசியல் தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்றும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி தர வேண்டும் என்றும் வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியவாறு இந்த நினைவேந்தல் பேரணியில் செல்லும் காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கொலை வழக்கில் நேற்று வரை கைது நடவடிக்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த படுகொலைக்கான திட்டம் மற்றும் இதுவரை 14 பேருக்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்புடையவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நினைவேந்தல் பேரணி அவர் கொலை நிகழ்ந்து 16 நாட்கள் ஆகியுள்ள சூழ்நிலையில் இன்று இந்த நினைவேந்தல் பேரணியானது எழும்பூரில் நடைபெற்றிருக்கிறது. நீலம் பண்பாட்டு மையத்தின் சார்பாக இயக்குனர் பா ரஞ்சித் ஏற்பாட்டின் அடிப்படையில் இந்த நினைவேந்தல் பேரணி நடைபெற்றிருக்கிறது. இதில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், பகுஜன் சமாஜ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஆம்ஸ்ட்ராங்கின் நண்பர்கள், உறவினர்கள், ஆதரவாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த பேரணியில் பங்கேற்று ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பியவாறு இந்த நினைவேந்தல் பேரணியில் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நினைவேந்தல் பேரணியில் பல்வேறு அமைப்புகள், பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் திரையுலக பிரமுகர்கள், பா ரஞ்சித், மன்சூர் அலிகான் உள்ளிட்டோரும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும், ஆம்ஸ்ட்ராங்கின் உறவினர்கள், நண்பர்கள் உள்ளிட்டோரும் இந்த நினைவேந்தல் பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் கொடிகளை ஏந்தியவாறும் ஆம்ஸ்ட்ராங்கின் உருவப்படத்தை ஏந்தியவாறும் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவரது மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் இந்த பிரச்சனையில் படுகொலையில் தொடர்புடையவர்களை கைது செய்து ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தியும் இந்த பேரணியானது நடைபெறும் என நீலம் பண்பாட்டு மையத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டு இயக்குனர் பா ரஞ்சித்தின் ஏற்பாட்டில் இந்த பேரணி இப்போது தொடங்கி சென்று கொண்டிருக்கிறது. பேரணி எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எழும்பூர் ரயில் நிலையத்தின் அருகே உள்ள அந்த ரமணா ஹோட்டலின் அருகில் இருந்து இந்த பேரணியானது தொடங்கி இப்போது சென்று கொண்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் கொடிகளை ஏந்தியவாறும் பதாகைகளை, ஆம்ஸ்ட்ராங்கின் உருவப்படம் ஏந்திய பதாகைகளை ஏந்தியவாறும் அங்கு ஆயிரக்கணக்கானோர் இந்த பேரணியில் பங்கேற்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் எழும்பூர் மற்றும் எழும்பூரை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலும் இந்த போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக பலத்த காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். பேரணி செல்லும் வழியெங்கும் மற்றும் அந்த வர்த்தக நிறுவனங்கள், கடைகள் இருப்பதால் அந்த பகுதியில் அசம்பாவித சம்பவங்கள் நிகழாதவாறு காவல்துறையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நினைவேந்தல் பேரணியானது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டு 15 நாட்கள் ஆகியுள்ள சூழ்நிலையிலும் இன்றும் அந்த கைது நடவடிக்கைகள், விசாரணை நடவடிக்கைகள் நிறைவடையவில்லை. இதனால் இந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் அனைவர் மீதும் உரிய கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் படுகொலைக்கு நீதி கோரியும் இந்த பேரணியில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அரசியல் கட்சியினர், ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள், உறவினர்கள், நண்பர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த பேரணியில் பங்கேற்று உறுதிமொழி மற்றும் முழக்கங்கள் மற்றும் அமைதியாக நினைவேந்தல் பேரணியில் அவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எழும்பூர் ரயில் நிலையத்தின் அருகே உள்ள ரமணா ஹோட்டல் பகுதியில் இருந்து ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் வரை இந்த பேரணி, நினைவேந்தல் பேரணி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையொட்டி இந்த பேரணி தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. எழும்பூர் வழியாக சென்று ராஜரத்னம் விளையாட்டு மைதானத்தில் நிறைவடைய உள்ள இந்த பேரணியில் ஆம்ஸ்ட்ராங்கின் உறவினர்கள், நண்பர்கள், ஆதரவாளர்கள், பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த
தொண்டர்கள் அந்த கொடிகளை ஏந்தியவாறும் ஆம்ஸ்ட்ராங்கின் உருவ படத்தை ஏந்தியவாறும் ஏராளமானோர் இந்த நினைவேந்தல் பேரணியில் சென்று கொண்டிருக்கும் காட்சியை தான் இப்போது நாம் காண முடிகிறது. இன்னும் சில நிமிடங்களில் இந்த பேரணி ராஜரத்னம் அரங்கில் நிறைவடையும் என்றும் அங்கு உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இயக்குனர் ப. ரஞ்சித் மற்றும் மன்சூர் அலிகான் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் அவரது உறவினர்கள், நண்பர்கள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தோரும் இந்த பேரணியில் பங்கேற்று சென்று கொண்டிருக்கின்றனர். ஆபிரகாம்.